உங்களுக்காக ஏழையானார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுக்காக ஏழையானார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஏழையானார். எழுதப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 8:9. செல்வந்தராக இயேசு கிறிஸ்து ஏழையாக இருக்கிற நாம் செல்வந்தராகும்படி நமக்காக ஏழையானார். எங்கே ஏழையானார்? சிலுவையிலே. நம் பாவத்தை அவர் சுமந்து அவர் பாவியாக மாறினார். நமக்கு பாவ மன்னிப்பின் பரிசுத்தை கொடுத்தார். அங்கே அவர் ஏழையானார். நாம் செல்வந்தராய் மாறினோம். பாவ மன்னிப்பை பெற்று பாவமற்ற செல்வந்தராய் மாறினோம். சிலுவையிலே அவர் சாபங்களை சுமந்தார். ஆசீர்வாதமும் சமாதானமும் நமக்குள் வந்தது. சிலுவையிலே நோய்களை சுமந்தார். சுகம் நமக்கு வந்தது. சிலுவையிலே அவமானத்தை சுமந்தார். மகிமை நமக்கு வந்தது. சிலுவையிலே மரணத்தை சுமந்தார். வாழ்வு நமக்கு வந்தது. ஆக சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து அவர் ஏழையானார். பாவரூபமானார், சாபரூபமானார், நோயாக மாறினார், அவமானத்துக்கு உட்கொள்ளப்பட்டார், ஜீவனை இழந்தார். அவர் ஏழையானார். ஏன்? நாம் இந்த உலகத்திலே செல்வந்தராக முடியும். ஆகவே கடவுள் பெற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய, அருளாதார, பொருளாதார, உடலுக்குரிய, உலகத்துக்குரிய எந்த ஒரு ஆசீர்வாதமும் அவர் சிலுவையிலே சம்பாதித்து, சிலுவை இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா ஆசீர்வாதமும் சிலுவையிலே இருக்கிறது. ஆகவே தான் சொன்னார், நமக்காக அவர் ஏழையானார். செல்வந்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஏழையானார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.